இன்னைக்குதான் நீ குடும்ப இஸ்திரியா இருந்திருக்கட்டி. சொதப்பிர மாட்டிய சத்தியமாட்டி. இன்னைக்குதான் புதுசா கல்யாணம் முடிஞ்ச புள்ள மாதிரி அப்படி ஒரு அம்சமா குடும்ப குத்து வழக்கா பொறுப்புள்ள மருமகளா இருக்கட்டி. ஆகா ஆகா ஆகா, இது ராணியா? காதல் வந்த உடனே ஆளே மாறிட்டால. இன்னைக்கு மாமா கிட்ட போற, காதல் வலைய விரிக்கிற, அப்படியே ரொமான்ஸ்ல பின்னுற, சரியா? அதெல்லாம் நான் சொதப்ப மாட்டேன். எனக்கு வெக்கமா வருதே. வெக்கமா வருதா? உண்மைதான் சொல்லுத. இன்னைக்குதான் பார்க்க அம்சமா குடும்ப குத்துவலக்கா குடும்ப இஸ்திரியா பொறுப்புள்ள மருமகளா இருக்க. நேர போற, காதல் வலைய விரிக்கிற, அப்படியே காதல அள்ளுற. கவிதை கவிதை என்னமா பின்னுற இசை. அவ அதுல எக்ஸ்பர்ட் தானே. நீ கோட்டை விட்டுட்டல்ல, என்னையே சொல்லு. கோட்டை விட்டது நானா உங்க மாமாவா? அதெல்லாம் டம்மி பீஸ் மாமா. உனக்கு அதையே வளைச்சு போட முடியல. நீனே என்கிட்ட பேச பாரு. யாரு அந்த எருமை மாட்டு தோல் பையல? அவன் டம்மி பீஸ். உங்க வீட்ல இருக்கல வில்ல பையல அவன் தான் தெரியுமா? முகத்தை சும்மா காமெடி மாதிரி பச்சை புள்ள மாதிரி வச்சிருப்பான். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் தேள் கொட்டுற மாதிரி கொட்டுவான் தெரியுமா? அவன் பேச்சே அப்படிதான். ஒழுங்காவே பேச தெரியாது. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க கூடாது தெரியுமா? ஐயோ, இவங்க சண்டை பேர வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரெடியா போலாமா? ஆத்தாடி ஆத்தா, ரொம்ப தான் அவசரம் படுக்கு. இவனால என்ன புடிங்கிட்டா இருந்தா? என்னமோ புதுசா இன்னைக்குதான் துறைய முத பார்க்க போற மாதிரியே பிகு பண்ணிக்கிட்டு இருக்க. இத்தனை வருஷம் கூட தானே இருந்த. கூட இருந்ததெல்லாம் கணக்குல எடுக்க கூடாது. இப்ப நான் ரொமான்ஸ் மூட்ல இருக்கேன். பார், இதுதான் காதல். இப்பதான் எனக்கு காதல் வந்திருக்கு. காதல் வரல, டா இவளை பார்த்து உனக்கு தொத்திக்கிட்டு அவ்வளவுதான். இசை உன்னை எவ்வளவு கேவலமா சொல்லுதா பாரு. அவளுக்கு போறாம டம்மி பீஸ் மாமாவே கைக்குள்ள வைக்க தெரியல. இவெல்லாம் பேச வந்துட்டா. இன்னும் இந்த வீட்ல எத்தனை பேர் ஒன்னால இப்படிலாம் ஆக போறாங்களோ பாத்துக்கிட்டே இரு. நான் அவ்வளவு ரொமான்ஸ் பண்றேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கண்ணு கூசதான் செய்யுது. உனக்கு போய் நான் மேக்கப்லாம் பண்ணி விட்டேன் பாரு. சரி சரி, நேரம் ஆயிராம அங்க பாரு. தோரா ஹாஸ்பிடல்ல தான் இருக்காவ. சீக்கிரம் போட்டி. ஐயோ அம்மா, பொட்டுலாம் சரியா இருக்கா? அதெல்லாம் சரியா தான் இருக்கு. பூவே பொட்டு மூடி வச்சு விட்டுருக்கேன். அசிங்கப்படுத்துறாதானே? சரி. ஐயோ, இன்னைக்கு என்னென்ன காமெடி எல்லாம் நடக்க போதோ தெரியலையே. இசை, நான் மறுபடியும் சொல்றேன், இவ சரிப்பட்டு வர மாட்டா. விட்டுரு. அதெல்லாம் சரிப்பட்டு வருவா. அவளுக்கு ரொமான்ஸ் காதலி எல்லாம் வரும். உனக்கு பொறாமையா மேல தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதான் உன் மூஞ்சிலே தெரியுதே. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா மனசு? பெரிய பிகு பண்ணுன, பெரிய உலக அழகி மாதிரி அழகிட்ட. நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். நீ முழுசா மனுஷனான பிறகுதான் நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவேன் சொன்னல. அது ஒன்ஸ் பண்ணிட்டேன் சொன்னேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. இனி அவன் முன்னாடியே சுத்த வேண்டியதான், வேற வழியே இல்ல. அந்த எருமாட்டு தோல் பையன் முன்னாடி சுத்தம் பாருங்க. இனிமே எனக்கு அந்த பையன் வேண்டாம். சரி, அவனா வேண்டான்னு முடிவு பண்ணிட்டானே. இப்ப எது அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? நான் எங்க பேசினேன், சொல்லி காட்டினேன். இசை, நான் கொஞ்சம் நடந்து காட்டுறேன். அப்படி நடந்தா நல்லா இருக்குமா? ஒண்ணு புடுங்க வேண்டாம். ஒழுங்கா எப்பவும் போலயே இரு போதும். அங்க கொண்டுட்டேன், இங்க கொண்டுட்டேன், அங்க காட்டுறேன், இங்க காட்டுறேன், அங்க இடிச்சு இங்க இடிச்சு எதுவும் பண்ணாத. ஒழுங்கா சிம்பிளா இரு. நீ மட்டும் மாமா கிட்ட போனா அடி நான் உன்னை அப்படி பண்ணலடி. என்னடா ஒரே அப்படிதான். நீ கொனட்டாம நடந்தாலே போதுமட்டி. நீ கொனட்டி நடந்தனா தோர கண்டுபிடிச்சிருவான். அப்படியே அப்ப கொனட்டாம தான் நடக்கணுமா? எங்கயாவது கொலஞ்சிக்கிட்டு கொனட்டிக்கிட்டு நடந்த அந்த இடுப்ப டிக்கு டிக்குன்னு ஆட்டுனே. இங்க பார், இடுப்ப பார்த்து மயங்குற அளவுக்கு எங்க தரமா ஒண்ணு நம்ம சீப்லாம் கிடையாது. கேட்டியா? ஓ, நீ அப்படி ஒரு நினைப்பு வச்சிருக்க. யவா, என்னத்த சொல்ல. இல்ல, லைட்டா அப்படியே இடுப்ப அப்படியே ஆட்டி ஆட்டி நடந்து போலான்னு பார்த்தேன். பண்றாங்க இருக்குட்டி எருமை. இசை, மகிமாவுக்கு ரொம்ப தான் பொறாம. அவளுக்கு எக்கச்சக்கம் பொறாம. உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆயிட்டு. நானா இன்னும் டேஸ்டே பார்க்கல. அப்படி எனக்கு எப்படி இருக்கும்? என்னவோ நான் டேஸ்ட் பார்த்தவரையே சொல்லுவா. என்னத்த சொல்ல. கேட்டுச்சா? அவ இப்பதான் ட்ரை பண்ணிருக்கா. அதுக்குள்ள உன் மூஞ்சில ஒரு கோட்டை பொறாம அப்படியே வடியுது. சரி சரி, யாராவது பிறகு தோர டூட்டியை முடிச்சு வீட்டுக்கு போயிருவாங்க. சரி சரி, என்ன ஆரம்பிக்கலாமா? ஐயோ, இது எனக்கு பயமாவும் இருக்கு, வெக்கமாவும் இருக்கு. நான் வெக்கப்பட்டா நீங்க கொனட்டுதன் வேற சொல்லிடிய. நான் உண்மையில தான் வெக்கப்படுறேன். ஆனா உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுது. நான் என்ன செய்யட்டும்? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. புரியுது, உனக்கு வெக்கம் வருதுன்னு எனக்கு தெரியுது. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா, ஐயோ, என்னால பார்க்க முடியலையே. என்னால முடியல சொல்லிட்டேன். அவளுக்கு பொறாமட்டி. அத்தாவா மூஞ்சில ஈ ஆடுத தெரியுது. சரி சரி எட்டி, போறதெல்லாம் சரிதான். கொனட்டாம மினுக்காம இடுப்ப ஆட்டாம பல்ல காட்டாம ஒழுங்கா கேஷுவலா வா. கரெக்ட், நோய்த்த பாயிண்ட். முக்கிய குறிப்பு.
இடுப்பு ஆட்டப்படாது, இடுப்ப காட்டப்படாது, பல்ல காட்டப்படாது. எப்பவும் போல கேஷுவலா என்னங்க அப்படின்னுட்டு போ. அப்பதான் மாமாக்கு உன்னை பிடிக்கும். நீ எக்ஸ்ட்ரா எங்கேயாவது போய் குனிஞ்சுக்கிட்டு நின்ன வேற ஒண்ணும் இல்ல. நாங்க உனக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறதே துறைக்கு தெரிஞ்சுட்டு வச்சுக்கையா ஓட விட்டு நான் அடிச்சு விடுவாங்க. அப்புறம் பிச்சுக்கிட்டு போயிடும். இவளுக்கு பொறாம. ஆமாட்டி, எல்லாம் அந்த எருமை மாட்டு பயிலால வந்தது. ஊர் உலகத்துல எத்தனை ஆம்பளே இல்லைன்னா அவனை போய் காதலிச்சேன் பாரு. சரி சரி போலாம் மாமா வாங்க. எட்டி திரும்பவும் சொல்றேன், இடுப்பு ஆட்டாத, கொணட்டாத, பல்ல காட்டாத, சரியா? இசை இசை என்னடி? இல்ல இன்னைக்கு அதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போது பயமா இருக்குது. ஆனா வெக்கமாவும் இருக்குது. அதே நேரத்துல ஒரு மாதிரியும் இருக்குது. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஐயோ ராவா முடியலையே. முத நடக்குதான்னு பாப்போம் மட்டி. அதுக்கப்புறம் நீ மிச்சத்தெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே? இல்ல நான் போய் கொணட்டிடுவேனா? இல்ல என் உடம்பு பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அப்படித்தான் எனக்கு தோணுதுக்கு வர. என்னால நேரா கூட நிக்க முடியல. அப்படி குறைஞ்சுக்கிட்டே வரேன் பாரு. ஆத்தி போட்ட பிளான புற சொதப்பிடுவாளோ. எட்டி ராணி நீ தாயாகணுமா வேண்டாமா? ஆகணும். இல்லன்னா மாமியார் என்ன ஓட விட்டு அடிச்சிரும். அப்போ ஒழுங்கா வா. சரி நான் கொணட்டாம நடக்கேன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லிருதியா? சரி நடந்து காட்டேன். இப்போ ஜபாக்கா தான் அவியன்னு வச்சுக்கைய. நான் எப்படி நடந்து போறேன்னு மட்டும் பாரு. நான் தான் துறை, சரியா? அது வந்து நான் துறை இல்ல, துறை மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னேன். எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்க. அது அப்படி குறையுதா? கன்றாவியா இருக்கு. உனக்கு நடக்குதுன்னு பொறாம எனக்கு நடக்க போதில்ல. நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் கொணட்டுன்னு வச்சுக்க துறை மாமாக்கு பிடிக்காது. ஓடிடு ராஸ்கல் அப்படி வெட்டி விட்டுருவ. அவ சொன்னது 100க்கு 100 உண்மை. ஒழுங்கா நடந்து வாட்டி. சரி சரி நான் ஒழுங்கா வரேன். நீ இங்க தான் துறை, சரியா? நீ ஒண்ணு கொறட்ட வேண்டாம். பேசாம நடந்து வாட்டி. இந்த கொண்ட முடி வச்சிருந்தா இவ்வளவு கொணட்டுன போட்டி. எப்பவும் போலயே போ. ஏதோ கொஞ்சம் அழகா பெட்ரோல்ல பார்த்தா ஓவரா வளைஞ்சுக்கிட்டு நிக்க. அந்த பொட்டு மட்டுமா அது கொடுத்தியன்னா? ஒண்ணு வேண்டாம், நீயாவே போ. அந்த கொண்ட முடி வச்சப்போ நல்லா இருந்துச்சு. நல்லதான் இருந்துச்சு. ஆனா அது உனக்கு சரிப்பட்டு வராது. இல்ல பூவெல்லாம் வச்சிருந்த. வேண்டாம், அப்படியே போ. கொண்ட முடி இங்க பத்திரமா இருக்கும். இல்ல அந்த கொண்ட முடியெல்லாம் வச்சா குடும்ப இஸ்திரியா பொறுப்புள்ள பொம்பளையா தெரிஞ்சிச்சு. அதான். ஆமா இல்ல நீ ஆச்சுன்னா உனக்கு பொருத்தமா இருந்துச்சு. நல்ல குடும்ப பொண்ணு மாதிரி பொறுப்புள்ள பொண்ணா தெரிஞ்சிச்சு. ஆனா உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீயே காட்டி கொடுத்துட்ட. சரி சரி உள்ள போ. கொண்ட முடி ஓரட்டே படுல. சொல்லு சொல்லு கரெக்டா பண்ணிடுவல்ல. எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. சொதப்ப மாட்டல்ல. இங்க பாரு, மாமியார் ஆசைப்பட்ட மாதிரி இத்தா தண்டியில இத்தா ஒசரத்துல தோற மாமா மாதிரியே தோற மாமா குட்டி கையில இருக்கணும். எனக்கு இருக்கு. ஐயோ தாயே, நீ வெக்க மட்டும் படாத. கோபப்பட்ட கூட பரவாயில்ல. சரி 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 வெக்கப்படக்கூடாது அவ்வளவுதானே. ஆனா எனக்கு வெக்கம் வருதே. வர வர வராதுக்கு உனக்கு. நீ போட்டி. இல்ல எனக்கு ஏன் வெக்கம் வராது? அப்படியே நீ எங்க கூட போய் சுத்தி இருப்ப? இவனி உண்மை சொல்லிட்டேனா? அதே நீ உள்ள போட்டி. என்னது எனக்கு வெக்கம் வராதா? நீ பாத்தியா? எனக்கு கிங்ஸ்ன பார்த்தவன எப்படி எல்லாம் வெக்கம் வரும் தெரியுமா? அத்தி இப்ப கண்ட மாதிரிக்கு வாக்குமூலம் கொடுப்பாள. உனக்கு தெரியுமாட்டி? அவிய பக்கத்துல வந்தாலே போதும் அப்படியே ஒட்டம்பல அப்படி சிலுக்கும். ஆனா நான் வெளியில காட்டிக்க மாட்டேன். அப்படியே உள்ளுக்குள்ள என்னலாமா பண்ணும். அப்படி கரண்டு பிடிச்சி சாக்கடிச்ச மாதிரி அங்கங்க நாடி நரம்பு பின்னி பெனஞ்சி அது என்னலாமா பண்ணும். ஆனா நான் வெளியில காட்டிக்க மாட்டேனே. எதுவுமே தெரியாம கேஸ் நிப்பனே. எனக்கு வெக்கம் வராது. எப்படிலாம் எனக்கு வெக்கம் வரும் தெரியுமா? இன்னொரு உண்மை சொல்றேன் கேட்டுக்க. வாக்குமூலம் இப்ப கொடுத்துருவா. இல்ல இசை சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு கண்ணா பின்னான்னு காதல் வரும். அதுலயும் அவங்க கண்ணை பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன் தாறுமாறா காதல் வரும்.
கொடுமை. என் காதல சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ காதலுக்கு நங்கூரம் போட்டுக்கிட்டு இருக்கா. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. எப்ப பாரு இவ காதல் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. என் காதல் தானே சேர்த்து வைக்கன்னு சொன்னா. உன்னை என் மாமா கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் உனக்கு காதல் டிப்ஸ் சொல்லி கொடுக்கேன்டி. இவா கடக்கா இசை நீ சேர்த்து வைக்க முடியும். நீ அது என் மேல நம்பிக்கை வச்சிய. எடி சபா, நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும். இன்னும் அவ காதலுக்கு ஸ்ட்ராங்கா நங்குரம் போட போறா. சும்மாவே கிங்ஸி மாமா தாறுமாறா காதலிப்பாரு. இப்ப இவ ரகசியத்தை போரு சொல்லிட்டா அவரை கையிலே பிடிக்க முடியாத. மொத்த ரயில்வே ஸ்டேஷன்ல நானும் கிங்ஸ்னும் ஒத்துக்கொத்தர் இடிச்சுக்கிட்டோமே. அது அப்படியே இடிச்ச உன்னை என்னடா இப்படி ஒருத்த இடிச்சானே, யாருடா அவன்னு சொல்லி திட்டலாம் தாண்டி முகத்தை பார்த்தேன். அத்தாடி என்ன இம்புட்டு அழகா இருக்கா அப்படின்னு நான் இத ராணி கிட்ட கூட சொன்னேன். அப்படிதானே ராணி? ராணி அப்படிதானே? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் வேண்டும். நாம யாரு வம்புக்கும் போறதில்ல, தும்புக்கும் போறதில்ல. அப்போ நீ இதுக்குத்தான் வாயை பொழந்துக்கிட்டு நியாட்டி. எனக்கே சந்தேகம் வந்தது, இவ இதுக்கு வாயை பொழந்துக்கிட்டே நிக்கானு. அப்பவே நான் உசாரா இருக்கணும். வாயை பொழந்திய கண்ணை கட்ட மாட்டா. ஆக மொத்தம் உன் காதலுக்கு நீ சூப்பரா நங்குரம் போட்டுட்ட. வெக்க கேடு வேலையை பார்த்து வச்சிருக்கேன், நங்குரமா போட்டிருக்க. இத்தனை நாள் எனக்குள்ள கட்டி காத்த பரம ரகசியம் அவுத்து வெளியில விட்டுட்டேன். இனி எந்த முகரை கட்டி வச்சு அங்க திரும்புதான். உங்களெல்லாம் கூட வச்சு சுத்திக்கிட்டு இருந்ததுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை கரெக்டா பண்ணிட்டேட்டி. என்ன சும்மா காய்ச்சல், தலைதோஷம், இருமல். இன்னைக்கு நம்ம போட்ட பிள்ளை நக்கிட்டு போயிட்டேன். இந்த ராணி இப்ப இவளுக்கு காதல் ராசியே இல்லைன்னு நினைச்சேன். அவ காதலை சேர்த்து வைக்கன்னு சொல்லிட்டு இப்பதான் தலை குடிஞ்சு நிக்க. நீ ஸ்ட்ராங்கா நங்கூரம் தானே போட்டிருக்க. கொன்னுவேன். வாய பொழந்தவ ஏன் பொழந்தன்னு சொல்ல மாட்டேன். நங்கூரம் தானே போட்டிருக்க. நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கிற வரைக்கும் தான் அது செல்லுபடி ஆகும். நான் இப்ப டம்மி பீஸ் ஆகி போயிட்டேன். எல்லாம் உன்னோடதான். உங்ககிட்ட போய் ரோசத்தை காட்டி எல்லாம் உண்மையும் சொன்னேன் பாரு. என்ன? அதான் சலதோஷம், இருமல், காய்ச்சல், அநேகமா பன்றி காய்ச்சலா இருக்கும்னு நினைக்கிறேன். காய்ச்சலா? ஆமா மாமா, ஒரே தலதோஷம், மூக்கடைப்பு. அத சொன்ன பன்றி காய்ச்சலுக்குள்ள அத்தனை அறிகுறியும் இருக்குது. அதான் டாக்டரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஏமா எப்பெல்லாம் சீவராண்டி இருக்கியா அத்தடி. அட பார்வதிகளை ஒத்தையில சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எவ்வளவு கூட வந்து சமாளிக்கலான்னு பாரு. மாமா அங்க 3 பேர் இருக்காங்க மாமா. அடியே நம்மள கோத்து விடுதாட்டி. இந்த பக்கம் திரும்ப வைக்க போறா. என் ஒருத்தியே பார்த்து முறைச்சா எப்படி மாமா? அந்த சைடு 3 பேர் இருக்காங்க மாமா. சமாளிக்க முடியல மாமா. அங்க பாருங்க. இப்படி வந்து மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட இருக்க. போயிட்டாவளா? தோர மாமா வந்துட்டாரு. சரி முடிச்சிட்டாளா? இதுக்குத்தான் சில பேருக்கு காதலுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. அவளும் அசிங்கப்பட்டு கூட சப்போர்ட்டுக்கு வந்தா நம்மளே அசிங்கப்படுத்தி விட்டுருவாளுங்க. ராசி அப்படி. ராணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? 2 பேருக்கும் நடுசுல மாட்டிக்கிட்டு முடிக்கா. அவளை தனியா முடிக்க விடாங்கட்டி நம்மள காட்டி கொடுத்துருவா. எட்டி இங்க இருந்து எப்படியாவது போகணும் எட்டி. அப்படியே ஓடிடுவான். ராணி காதலிக்கிறதுக்கு ஆசைப்பட்டால காதலுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு வரட்டும், நம்ம ஓடிடுவோம். அத்தி பயவளையில் 3 தனியா பிளான போடுதாளுங்க. இன்னும் குஹத்து விட்டுட்டு போயிருவாளுல. என்ன இன்னைக்கு கிங்ஸி மாமா என்ன இன்னைக்கு ஓட விடுதாரு? காய்ச்ச மாமா, ஒரே ஜலதோஷம், மூக்கடைப்பு, தலைவலி, பன்றி காய்ச்சலுக்கான அத்தனை அறிகுறி இருக்கு மாமா. கிங்ஸி மாமா உன்னை கூப்பிடுதாரு. என்ன? மூக்கிலே குத்திடுவேன். ஏற்கனவே நான் மூக்கோட பட்டு நிக்க. என்ன அவனை கூப்பிட்டவன்னு சொன்ன? திரும்பி பார்த்தாவ. இல்ல நான் அசிங்கப்படுத்துறேனே கங்கனை கட்டிட்டு கூட வந்திருக்கேன்னு கேட்க. நிஜமாவே உன்னை பார்த்தவாதான். அவியதான் என்ன 4 முழுக்க பார்க்க சொன்னா பாப்பாவல பீத்தாதானே? சொன்ன மகிமா அவிய என்ன பார்த்துட்டே இருக்க சொன்னா கூட 4 முழுக்க பார்த்துட்டு இருப்பாவ. நான் உண்மையில சொன்னேன். கடுப்புல இருக்கேன். கோத்த
சொதப்பிடாத, அப்புறம் ஒண்ணு பத்தி அத்தனை புட்டி புட்டி வச்சுட்டு போயிருவேன். துரோகி. இவன் மட்டும் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இவ கூட இருக்க எல்லாமே ஒரே வாங்கிட்ட பேசணுங்க வா. தலைவலி, மூக்கடைப்பு, தலதோஷம், பன்றி காய்ச்சலுக்கான அத்தனை அறிகுறியும் இருக்குதான் பாத்துக்க. நீ எல்லாம் டாக்டர் வந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கிட்ட சொல்லுதாவ? இடியே ஆனாலும் தாங்கிக் கொள்ளும் இதயம். என் காதல் நக்கிட்டு போயிட்டுங்கத நான் சுக்க சொல்லிட்டாளுவ. இன்னைக்கு காலையில நான் யார் முகத்துல முழிச்சேன்? என்ன தலைவலியா, தலதோஷம், மூக்கடைப்பு, பன்றி காய்ச்சலுக்கான அத்தனை அறிகுறியும் இருக்குதான். செக் பண்ணு. நன்றி மாமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மாமா. அசராம நக்கல் அடிக்க சொன்னா நல்லா அடிக்காப்பா. இவ்வளவு வாழ்த்துனது எங்க இருந்துதான் கத்துட்டு வருவாங்க இவங்கெல்லாம்? தலதோஷம், மூக்கடைப்பு, அப்புறம் தலைவலி, பன்றி காய்ச்சலுக்கான அத்தனை அறிகுறியும் அவ்வளவுதானே? சரி உள்ள வா. உள்ள வாங்க மேடம். ஆகா, கத்துட்டு தருவல. பரவாயில்ல உள்ள வாங்க, செக் பண்ணிடுவோம். நடந்துருமா? நடக்க வாய்ப்பு இருக்கோ? இல்ல, நடந்துரும். நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறாமப்படுறது இங்க வரைக்கும் கேக்குது. நடந்துருமா? வாய்ப்பு இருக்குது. அது இவளுக்கு கூறு கிடையாது, அதனால வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவளுக்கு கூறு இல்லதான், ஆனா மாமாக்கு இருக்குல்ல. இதுக்குத்தான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவா பாத்துக்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு. அது இதானா? உங்களை மகிழ்விப்பதே இந்த கதையின் நோக்கம். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் மூலமாகவும் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் என்னை உற்சாகப்படுத்தும் அனைத்து தோழிகளுக்கும் என் மனமார்ந்த உள்ளங்கனிந்த நன்றிகள். இப்படி கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்தி விட்டாளுவல. ஐயோ பாக்கறாவல. ஒண்ணு பேசணும், இல்லைன்னா வீட்டுக்கு போனாது சொல்லணும். எதுவுமே சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்காவ. எங்க போய் இன்னைக்கு முடிய போதோ தெரியல. என்ன இந்த பக்கம்? அப்பாடா பேசிட்டாவப்பா. இல்ல, அப்படியே தெருவுக்கு வந்துட்டு தெருவுல இருந்து அப்படியே ரோட்டுக்கு வந்து ரோட்ல இருந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் வழியா அப்படியே வீட்டுக்கு போலான்னு வந்தோம். திடீர்னு கொஞ்சம் என் மாமியார் இந்த காய்ச்ச பார்க்க வரணும். இதுல வேற பேர புள்ளையில வேணுமா? இங்க பார்த்தாலே என் கை கால்லாம் உதறது, இதுல பேர புள்ளைலாம். ஆசைப்பட்டாலும் ஓவரா படக்கூடாது. என்ன சப்பா கண்ணு கட்டுதே. ஒன்னும் இல்ல, ஏதோ பன்றி காய்ச்சல்னு சொன்ன மாதிரி. கிங்சி மாமா கோத்து விட்டுட்டு போயிட்டாரே. அது கொஞ்சம் குளிர்ஜரம், ஜலதோஷம், மூக்கடைப்பு, தலைவலி. ஏன் இதுக்கெல்லாம் லேகியமா வித்துட்டு இருக்க? லேகி விக்கிறனா? தலதோஷம், மூக்கடைப்பு, தலைவலி, தலைப்பாரானே ஏதோ லேகி வித்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பக்கத்துல வந்த? இல்ல, லேகி விக்க வந்த. லேகி விக்க வந்தியா? நீங்க தானே சொன்னீங்க. ஓ, லேகி விக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க. ஆமா, எங்க தேவைப்படுதோ அங்கதானே விக்க முடியும். அப்ப என் வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு வந்திருக்க. ஆமா. வேற எதுக்கும் நீங்க வரல? இல்ல. என்ன பார்க்க வரல? இல்ல. அப்புறம் இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி நடந்தா போதுமா? இடுப்ப இந்த அளவுக்கு காட்டினா போதுமா? முதுக இப்படி காட்டினா போதுமா? இவ்வளவு சிரிச்சா போதுமான்னு ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருந்தது. சொல்லு. ஏதோ பக்கத்துல உட்கார்ந்து கேட்ட மாதிரி சொல்லுதியா? பக்கத்துல உட்கார்ந்து கேட்டோம். பக்கத்துல உட்கார்ந்து கேட்டீல? அடச்சி நாரப்பையில பெரிய கேவலமா போச்சே. எவ்வளவு பெரிய கேவலம். இல்ல, என்ன பண்ணுவோம்? நாங்க எங்க சொன்னோம்? அது வேற எங்கேயாவது கேட்டிருப்பிய. இடுப்ப இவ்வளவு இன்ச்சு காட்டினாலே நானும் பிளாட் ஆயிருவேன். நீ காட்டுற அளவுக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது. நான் அப்படி சொல்லல. கொனட்டிலாம் நீ வர வேண்டாம். வந்து நின்னாலே நான் விட்டு. அடியே, உன் மகிமா உனக்கே தெரியலடி. அடியே பேரழகி, உன் ரேஞ்சு என்னன்னு உனக்கே தெரியல. அட்டியாய், உனக்கு என்னடி குறை? நீ எல்லாம் ஃபாரில இருந்துன்னு வச்சுக்க, கை கெட்டாத ஃபிகரா இருப்படி.
குளத்துல போனதுனால ஓ அருமை உனக்கே தெரியாம போயிடுச்சுடி. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் கிடைச்சிருக்கு. அட்டியாய் அழகே, உனக்கு என்னடி கோர? போய் என்ன மயக்கிறதுக்கு இவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருக்க? உன் கடைக்கன் பார்வை என் மேல விழாதான்னு நான் இயங்கிட்டு இருந்தா, நீ என்ன மயக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க? ஒரு இன்ச்சு என்னன்னு உனக்கே தெரியாம போயிடுச்சடி. எல்லாத்துக்கும் காரணம் நாதான். எல்லாத்துக்கும் காரணம் நாதான். நான் இப்படி இருக்க போய் தான் ஓரஞ்சு ஒன்னு உனக்கே தெரியாம போயிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நாதான் பாத்துக்க. அத்தாடிதான் இந்த வாய் தான், வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப இது நம்மள கலாய்ச்சிருக்காவ. அப்படியே கலாய்க்கலடி, சத்தியமா தான் சொல்றேன். செஞ்சு வச்ச செலடி நீ. உன் கலரை பாத்தியாடி? இந்த புள்ளில என்ன டம்மி பிசாக்கி வச்சுட்டாலுல, நான் என்ன அம்புட்டு அழகாவா இருக்கேன். அடியே சத்தியமா இவ்வளவு ரேஞ்சு இவருக்கே தெரியல நினைக்க. கிட்ட வர்றது அடியே, அதான் காதலிக்கிறல்ல, அது ஒரு பார்வை பார்த்தா புரிஞ்சுக்க போற. அதுக்கேண்டி இவ்வளவு ட்ரைனிங் எடுத்த? கொனட்டி நடக்கட்டுமா? எதுக்கு அதையும் சொல்லிக்கிட்டு பாப்பி சேமா இருக்குல்ல. பப்பி சேமா இருக்கா? நாங்க பண்ணது எங்க கிட்ட சொன்னா பாப்பி சேமா தான் இருக்கும். என்னென்ன வாயெல்லாம் நீ அடிக்க? ஏண்டி மனசுக்குள்ள இவ்வளவு வச்சுக்கிட்டு சொல்லவே மாட்டேங்கிறா? ஏண்டி புருஷன் தானே? அதுக்கு நானும் பொண்டாட்டியா நடந்துக்கணும்ல. இல்ல, நல்ல பொண்டாட்டியா தான் இருக்கா. என்ன கிட்டவா? நீ ஏன் வந்துட்டே நல்லது, ஒரு வேட்டை தான் பாத்துக்க. அங்க சொல்லிட்டு இருந்திய குணட்டி நடக்கட்டுமானு, அதை நடந்து காட்டு. அது எப்படி இருக்கு நான் பாக்கணும், நடந்து காட்டு. முடியாது. நான் இப்போ உன்னை பார்த்து மயங்கல போதுமா? இப்ப நீ என்ன மயக்கம் வந்திருக்க. குணட்டி நடந்து காட்டு. கக்க பண்ணி சிரிக்கிறதுக்கா? நடந்து காட்டுடி. முடியாது. சரி, நான் வீட்டுக்கு போறேன். விட்டதானே போவ? இது ஹாஸ்பிட்டல். ஆமால, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. உனக்கு தலைவலி, தலதோஷம், மூக்கடைப்பு, பன்றி காய்ச்சலுக்கான அத்தனை அறிகுறிகளும் இருக்குல்ல. செக் பண்ணணும் மறந்தே போச்சு. இரு, நான் செக் பண்ணிடுறேன். இனி நீங்க எப்படி செக் பண்ணி எனக்கு தெரியாது, நான் போறேன். ஓய், ஃபுல் செக்கப். மாட்டேன். இன்னைக்கு ஃபுல் செக்கப் இருக்கு, உட்காரு. ஃபுல் செக்கப் சொல்லிட்டேன்ல. மாட்டேன். எங்க அம்மாக்கு என்ன மாதிரி இத்தோம் தண்டில துறக்குட்டி வேணுமா? பெத்துக்கலாமா? பெத்துக்கலாம். இனி எந்த தடையும் இல்ல, பெத்துக்கலாம். கிங்ஸ்க்கு கண்டிப்பா பாண்டியன் வந்துருவான். ஆமா, கண்டிப்பா வந்துருவான். அவன் பிறக்கணும். அவன் பிறந்ததான் அடுத்த சந்ததியில் பிறக்க முடியும். அவன் கண்டிப்பா இனி பிறந்துருவான். அவன் வருகைக்காக தானே காத்துட்டு இருக்கோம். கிங்ஸ் இப்பதான் சொல்லிட்டு போனான். இதுக்கு மேல பட்னியா இருக்காத, எனக்கு என் புள்ள வந்துருவான், நீ பெத்துக்கன்னு சொன்னான். எனக்கும் என் பிள்ளைய பார்க்க ஆசையா இருக்கு. என் புள்ள என் ரத்தம் ஆசையா இருக்கு. பெத்து கொடுக்குறியா? நிஜமா? எனக்கும் ஆசையா இருக்கு. எனக்கும் தாயாகணும்னு ஆசையா இருக்கு. நிஜமாவா? முன்னாடி பயந்தேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நானா இருக்க முடியாதுன்னு பயந்தேன். ஆனா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. எப்போது நான் நானாவே இருக்கேன். அப்புறம் நான் தப்பு ஒண்ணு நினைச்சிட்டேன். தாயாயிட்டா நம்ம ஈயலக்கா மாதிரி அபியக்கா மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி இப்படி நினைச்சேன். ஆனா அவங்க தான் அப்புறம் சொன்னாங்க, அடியே வீட்டுக்குள்ளே இருக்கிறது எங்க கோணும், எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வெளியில போக பிடிக்காது. ஆனா இசைய பாரு, அவ குழந்தை பெத்தாலும் என்ன உங்க கூட இசையா தானே சுத்திக்கிட்டு இருக்கா, அப்படி நீனு இருந்துட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்மையா சோறு பிஞ்சு விட முடியாதுன்னா பயந்துருக்க. ஆமா. எங்க பாரு, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீயாவே இருக்கலாம். அது இசை குழந்தை வந்ததுக்கு அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, அவன் முன்னால விட இப்பதான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கா. இப்ப கூட எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா செபாக்க வந்தா பாருங்க, அப்பதான் நான் முழுசா நம்பினேன். நானாவே இருக்க முடியும்னு. ஊர் உலகத்துல நிறைய பாத்துட்டேன்னா குழந்தை பொண்ணு வேற மாதிரி மாறிடுவாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு இப்படி இருக்கதா பிடிக்கும். நீயாவே இருந்துக்க. எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? அப்போ கொண்டு பெத்துக்கலாம். எங்கப்பா சந்தோஷமா தலையாட்டுற?
இப்போ தெளிவா இருக்கேன்ல. ஃபுல் செக்அப் பண்ண போறேன். முழு செக்அப் பண்ணணும். ஃபீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். கண்டிப்பா கொடுத்துறேன். என்னைய மாதிரி எங்க அம்மா கேட்ட மாதிரி இத்தா தண்டில ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தானா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படியா? இவ்வளவு காதல வச்சிருக்கா, என்ன அப்படி பயந்து பயந்து போனா? பயந்து பயந்து போன போய் தான் எவ்வளவு காதலிச்சிருக்கேனே தெரிஞ்சது. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. எனக்கு இப்பவுமே நீ வேணும். வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல. வீட்டுக்கு போகணும்னு நான் சொல்லலையே. என் புருஷன் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை. அவர் எங்க இருக்க சொன்னாலும் என் பொண்ணோட தேர்வு எனக்கு தப்பாகாது. உண்மைதான். அவ செக்ஷன் எப்பவும் சும்மாகாது. அவ சொன்னா என் மாமா கூட வாழ்ற வாழ்க்கை உனக்கு சூப்பரா இருக்கும்னு. சூப்பராக்கிருவோமா? அவன் நினைச்ச மாதிரி சூப்பராக்கிருவோமா? ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ. அம்மா கிட்ட சொல்லு, உன் மாமியார் கிட்ட சொல்லு, இந்த பாருங்க என்னி 10வது மாசம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இத்தான் தண்டி கூழு கூடுன்னு உங்க தோர வாரிசு கையில இருக்கும்னு சொல்லு. ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சொல்லிட்டு தான் வந்து பிளான போட்டேன். அப்படியா? அப்ப இதுக்கு நேரத்தை கடத்திட்டு கரெக்டா 10வது மாசம் கொடுக்கணும்ல? ஆமா, 10 மாசம் கையில கொடுக்கணும். எல்லாம் மாமியார் பத்தியே கட்டிடுவாங்க. அப்படியா? ஆமாமா, ரொம்ப டேஞ்சர். மாமியார்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எண்ணி 10வது மாசம் கொடுத்துடணுங்க. கொடுத்துடணும். ஆமா, கட்டாயமா கொடுத்துடணும். சீக்கிரம் கொடுத்துடணும். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? பயந்துட்டேன். பயமா இருக்கு. ஐயோ, எல்லாம் என் வாயாலே வாக்குமூலம் கொடுத்துட்டேன். முகத்தை எப்படி பார்க்க எல்லாம் தெரிஞ்சிருக்குவே. ச்சே, இப்படி உன்னிலாம் கொட்டி தீர்த்துட்டேனே. இனி எந்த முகத்தை வச்சு முகத்தை பார்க்க? இனி வரைஞ்சிட்டு கூட போக முடியாத. இனி சும்மா கூட பிகு பண்ண முடியாத. நானே இப்ப வெக்கப்பட்டு தலை கொஞ்சம் நிக்க. இத கூட அவைய பிகு பண்ணி நினைச்சுக்கிட்டு இருப்பாவளோ. சரி, இப்படி சொந்த வாயால வாக்குமூலம் கொடுத்துட்டேனே. ஒருவேளை சிரிப்பாவளோ. சீ, எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் இந்த ராணி பை வழியால எல்லாத்தையும் வாக்குமூலம் கொடுக்க வச்சுட்டாங்க. என்னடி? என்ன? வீட்டுக்கு போறேன். ச்சே, வீடுங்க, நான் போறேன். ஓய், என்கிட்ட என்னடி வைக்கும்? வேண்டாம். வேண்டாம். என்கிட்ட தான் என்னடி வைக்கும்? நமக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? வேண்டாம். நானே எல்லாத்தையும் வாக்குமூலம் கொடுத்துட்டேன். போங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஏன்? எதுக்குன்னு கேட்க? இப்ப தெரிஞ்சதா என்ன? இல்லன்னா நீ உண்மையில என்ன பார்த்து வைக்க போடவே இல்ல. இல்ல என்ன பார்த்த உடனே உன் முகம் சிவப்புதான் இல்லையான்னு இத்தனை நாள் வெக்கத்துல உன் முகம் சிவந்து நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ரூமுக்குள்ள வருவ. உன் கண்ணு நிறைய காதல் நிறைஞ்சிருக்கும். ஆனா நேரா என்கிட்ட அதை காட்டிக்க மாட்டேன். அதுக்கு ஒவ்வொரு ஆக்ஷனா பண்ணுவேன். நான் புரிஞ்சுக்குவேன். காதலை வெளிப்படுத்துறதுக்கு 1000 சேட்டை பண்ணுவேன். அந்த சேட்டையில எனக்கு ரொம்ப பிடிச்சது கடைசியில நீ கொடுக்குற அந்த மொத்தம். அதை விட சிறந்த போது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. சேட்டை பண்ற மாதிரி மொத்தத்தை கொடுப்பேன். இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். எங்க கொடுக்கறத நிப்பாட்டிருக்கேன்னு பயமா இருக்கும். இன்னும் நீ கொடுத்துட்டே இருக்கணும் போல எனக்கு தோணும். அப்பெல்லாம் இருக்கிற வெக்கத்தை பார்க்கணுமே. குறும்புத்தனத்தோட சேர்ந்த வெக்கம் யாருக்கு கிடைக்கும் இந்த வரம்? எனக்கு கிடைச்சிருக்குல்ல. நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க. நமக்குள்ள என்ன ஒளி மறைவு? நீ சொல்லட்டாலும் எனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும்.
உனக்கு என் மேல ஆசை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெரியும். எப்போ வாயால தெரிஞ்சுக்கும் போது எப்படி இருந்தது தெரியுமா? ஓய், இனி நம்ம ரெண்டுக்குள்ள மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? மறைக்கிறதுக்கு தான் எதுவுமே இல்லையே. என்ன இருக்கு சொல்லு. இல்ல, இங்க மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே தெரியும். என்ன? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கூட நீ இவ்வளவு ரசித்திருக்காரு. நிஜமாவே என் கண்ணு அழகா இருக்கு. நீ சொல்லும் போது அப்படியே வயசு குறைஞ்சுக்கிட்டே போச்சுது. என் கண்ணு அழகா இருக்குதா? என் மீச உனக்கு பிடிச்சிருக்கா? இதெல்லாம் உன் வாயால தெரிஞ்சுக்கும் போதுதான் ஒரு ஆம்பளையா ஜெயிச்சுட்டேன்னு தெரிஞ்சது. ரொம்ப ரசிச்சு கேட்டேன். உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இப்ப கூட நான் உன்னை ரசித்துக்கிட்டு தான் இருக்கேன். கட்டிக்க மாட்டேன். பாரு, நீ ஏன்டி இவ்வளவு அழகா இருக்க? கேக்குறேன்ல, ஏன்டி இவ்வளவு அழகா இருக்க? எத்தனை திருப்பு பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்குது. அப்படி என்ன தண்டி வச்சிருக்க? அப்படி பொறிச்சு திங்குற மாதிரி. இப்படி இருந்தா நான் என்னடி பண்ணுவேன்? அத நான் தான் சொல்லணும். நீ ஏன்டா இவ்வளவு அழகா இருக்க? தேனா உன்னை சைட் அடிச்சேன்டா. என்ன அழகா இருக்கா? நம்ம கண் வழிய பாத்து வர. இன்னைக்கு இங்கதான். நான் வீட்டுக்கு போறேன். இதை விட பெஸ்டான இடம் எங்கேயுமே கிடைக்காது. நான் வீட்டுக்கு போறேன். நான் போறேன். சொல்றல, எனக்கு காதல் போத தலைக்கேறி போச்சு. என் பொண்ணாட்டி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ரசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ எப்ப ரசிப்பா? எனக்கு டபுளா ரசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேலை இருக்கு. ஆமாமா, கட்டாயமா பெரிய வேலை இருக்குல்ல. தின்னுவேன். இப்படி பேசணும். கடிச்சு தின்னுவேண்டா. பாக்குற பார்வை பாரு. என்ன என்ன இப்படி பார்த்தா? அப்படிதான் பாப்பேன். அப்படிதான் தப்பா பாப்பேன். சத்தியமா இப்ப நான் தப்பா தான் பாக்குறேன். அதை என்கிட்ட சொல்றீங்க? முழுசா தப்பா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விடுங்க. அதான் சொல்லிட்டேன்னு. நான் முழுசா உங்களை லவ் பண்றேன்னு பிக்கப் பண்ணல. அப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? என்ன பண்றோம் இப்போ? நம்ம ஆட்டத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். நான் ஓடிடுவேன். இருக்குது கிங்ஸன் கிட்ட. உங்க சண்டித்தனம் ரவுடித்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. அப்படியா? ஆமா. இல்ல, விளாடலாமா? வேண்டாம். இல்ல, இன்னைக்கு நீ என் கூட தான் விளாடுற. நானும் நல்லா விளாடுவேன். சூப்பரா விளாடுவேன். வேணாம். நிஜமா இப்ப நான் நல்லா விளாடுவேன். அப்பமா விளாட்டு. வாடி. சந்தோஷமா இருக்கு. நானும் தான். எனக்கு இப்பவும் இப்படி இருக்கணும் போல இருக்கடே. நீ என் கூடயே இருக்கணும். என்னமோ தெரியல, இப்பெல்லாம் எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு. இனி நான் பிசினஸ் எல்லாத்தையும் குறைச்சிட்டு உன் கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நிஜமாவா? இந்த உலகத்துல எனக்கு நிரந்தரமானது, எனக்கு சொந்தமானது நீ மட்டும்தான். நான் உலகம் முழுவதும் ஆதாயத்தைப்படுத்தி நான் உன் கூட வாழற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? என் பொண்டாட்டி கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி என் புள்ளன்னு ஒரு அழகான கூட்டுக்குள்ள வாழலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நிச்சயமாதான். இனி உன் கூட நான் அதிக நேரமா சொல்லிட்டு போறேன். அழகான ஒரு வார்த்தை அந்த இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு. அதை நான் தான் அழகா பயன்படுத்திக்கணும். சூரிய போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ எனக்கு கிடைச்ச ஒரு அழகான வரம். அதை நான் அழகா பயன்படுத்தணும். இளமையில தான் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க முடியும். இளமையில தான் அவ கூட அனுநியமாவும் உடலோட ஒன்றி இருக்க முடியும். இந்த இளமையை நான் தவற விட மாட்டேன். இந்த இளமையில நீ எனக்கு வேணும். நான் முழுசா உனக்குள்ள இருக்கணும். நீ முழுசா எனக்குள்ள இருக்கணும். என்ன? எனக்குள்ள வந்துரு.
சோ 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 தோச்சங்க குட்டிடா தோச்சங்க குட்டிகளா. ஏய் மாணிக்கா எங்க போனா? இங்கதான் நின்னுட்டு இருந்தான். ஏய் மாணிக்கா ஜான் ஜான் கூப்பிட்டா தாத்தான்னு தெரியுது. ஆமா தெரியும்ல, சொல்லி பழக்க வச்சிருக்கோம்ல. இல்லடா நீ ஏன் ஜானு கூப்பிட? இல்ல ஜானு. ஓ ஜானு உங்க தாத்தா. பாத்தியாடா டேய் நீ மகாதேவன் கூப்பிடு. வேண்டாண்டா. இல்லடா நீ கூப்பிட்டே ஆகணும். பாரு ஜான் பேர சொன்ன தாத்தாமா. சரி டேய் மகாதேவா. தாத்தாவா பார்த்தல டேய் உன் பொண்ணு வேணா ஜான எப்போ பார்த்தாலும் தாத்தா தாத்தான்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனா என் பையன் கிங்ஸ்னு எப்பவுமே உன்னை தாத்தான்னு சொல்லி கொடுப்பான். நான் பாத்திருக்கேன். டேய் அங்க பாருங்க உங்க தாத்தா போறாரு பாரு. டேய் அங்க பாருங்க உங்க தாத்தா வராரு. இப்படி சொல்லி கொடுப்பான். நான் பாத்திருக்கேன். அவனுக்கு பாசம்லாம் உண்டு. ஆனா என்ன வீம்பு பிடிச்சவன். தாய் மாமன் கிட்ட வீம்பை கட்டாம வேற யார்கிட்ட கட்ட முடியும்? டேய் வாங்க தாத்தா கிட்ட வாங்க. அப்பமே வச்சு அப்பா அப்பாங்க என்னன்னு தெரியல. ஏன் அவனை எங்க? அவன் ஜாட சைட்டுக்கு வந்தா நான் போயிட்டு வரேன்ட்டு போனான். வண்டி பாதியில நின்று இருக்கும் போலுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கேன்னு சொல்லியிருக்கான். இப்போ சாரனு போவான். வாங்க தத்துட்டு வாங்க. வாங்க தத்துட்டு வாங்க. என் தங்க புள்ள என் புள்ள பத்ததா? என் சட்டக்கார புள்ள பத்ததா? பண்ணைப்பட்டி வம்சம்டா. உனக்கு இருக்க கொழுப்பு இருக்கு பாரு. அதெல்லாம் பண்ணைப்பட்டி வம்சம் தான். பண்ணைப்பட்டி வம்சம். ஆமா 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 போடா. என் வீட்டு வம்சம். எனக்கு என்ன ஆம்பளை பிள்ளையா இருக்கு? இப்ப யார்டா உனக்கு வம்சம் இல்லைன்னு சொன்னா? இது உன் வீட்டு வம்சம் தான். என் வீட்டு வம்சம். எங்க வீட்டு வம்சம்மா? என் சட்டக்கார பிள்ளை பெத்தது இல்ல. கடுகு சிறுத்தாலும் காரம் இருக்காது. என் புள்ள சில்லு போல இருந்துகிட்டு ரெட்ட பிள்ளை பெத்து எடுத்துருக்கா பாரு. அதனும் உண்மைதான்டா. சில்லு போல இருந்து பெத்து எடுத்துருக்கத பாரு. அவ யான் பிள்ளை இல்ல, சிங்க குட்டி இல்ல. சட்டக்கார பிள்ளை பெத்தது. ஏய் உங்க அம்மா சட்டக்காரி தானே? என் பண்ணைப்பட்டி வம்சம் இது. என் தங்க புள்ள. இந்த ஒன்னாவது செம்பிளிங்க போட்டு எடுத்து போட்டுமா? ரெண்டுமே பத்தி என் புள்ளையாங்க. என் புள்ள தேவை இல்லவே இல்ல. என் புள்ள தேவை இல்லாம அம்மா விட்டுக்கிட்டான். நல்லா இருக்கட்டும் ஒன்னாச்சுக்கு. அதெல்லாம் அப்படிதான். அது ஏன் வம்சம் கொடுத்துரு. இந்த வச்சுக்க. நல்லதா இருக்குடா மகதேவா. இப்பதான் தாத்தா மாதிரி இருக்கடா. தங்க பெத்ததுல இதெல்லாம். அம்மா நான் பெத்த சட்டக்கார உள்ள எங்க? எங்க குளத்தங்கள்ல எங்க போலா இருக்கும். இல்லையடா அது எங்க புறப்பட்டு போன மாதிரி இருந்தது. எங்க போறாங்கதான் எங்க நிப்போ. இல்ல அலெக்ஸ். அப்பா கிட்டவா. அதெல்லாம் முடியாது. அது பண்ணைப்பட்டி வம்சம். எப்பல இருந்து? சும்மா இருங்கடா. எப்பவுமே இதே பண்ணைப்பட்டி வம்சம் தான். மாமா மட்டும் சொல்லிக்கிடுவாருப்பா. சும்மா இரண்டா. பொண்ணு பார்க்க போனோம். ஜானி எல்லாத்தையும் கிளப்ப சொன்னேன். அவன் கிளப்பிட்டானு பாரு. அண்ணி மாதிரி உள்ள இருப்பாங்க. போய் சொல்லிட்டு வா. அப்பா உனக்கு கல்யாணம் முடிச்சே ஆகணும். எனக்கு வேணையே இவருதான் ஐயா. அப்பா நான் எதுவும் சொல்லல. உங்க விருப்பம். ஆனா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா. அதெல்லாம் முடியாது முடியாது. என் நண்பனே சொல்லிட்டான். கிளம்பு. பொண்ணு பார்க்கறதுக்கு பிளாக் பஸ்ல வர நீ. அவன் எதிர்ப்ப தெரிவிக்கானாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா போட்டோம். அதான் சரி சரி கிளம்பு. இப்ப அப்படியே சாரனுக்கும் முடிச்சிருங்கல்ல. பொறாம பிடிச்சவன. எனக்கு மட்டுமா? அப்பா என்னடா அண்ணன் போன்ல இருக்கான். பிள்ளைகிட்ட பேசணுமா? என்ன நான் பிள்ளைகிட்ட கொடுக்க? இந்த போனை பிள்ளைகிட்ட கொடுக்கணுமா? அவனு எங்கடா? அவன் பசங்க நிக்கான்ப்பா. நான் கிளம்புறேன். பிள்ளைகிட்ட மட்டும் போனை கொடுக்க சொன்னான். சரி என்ன திடீர்னு பிள்ளைகிட்ட கொடுக்க சொல்லியிருக்கான்? அப்பா பேசணும் பாரு. என்ன போன்ல பேசு. போன் வாங்கி வச்சிருக்கத பாரு. அப்பா கிட்ட பேச. அப்பா கிட்ட பேச. அப்பா சொல்லு. அப்பா சொல்லு. அப்பா தங்கம் வரணுமா? அப்பா வரணுமா? தம்பிகிட்ட கூட சின்னவங்கிட்ட கூட கூப்பிடுங்க பாரு. அவனை கூப்பிடுங்க. அப்பா வரணுமா? எங்க பிள்ளை அப்பா வரணுமா? சின்ன குட்டில அப்பா வர. சரி சரண பட்ட போன கொடுங்க. உங்க அண்ணன் பேசணுமா? அப்படி சொல்லுண்ணே. நீ வரண்டா. நான் வீட்டுக்கு வந்ததேன். புள்ளை ஞாபகம் இருக்கு. நான் வீட்டுக்கு வரேன். ஆமாண்ணே அவனுக்கு வேற உன்னை வர சொன்னானுங்க பாரு. சரிடா நீ அண்ணன் கிட்ட சொல்லிடு. சைட்டுக்கு நீங்க யாரும் போக வேண்டாம். நான் வீட்டுக்கு வரேன். அப்பா கிட்ட போன கொடு. கொடுக்க இப்போ சொல்லுடா. பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கிடுங்க. நான் வரேன். சின்ன ஜானன் கிட்ட கொடுத்துருங்க. அவன் தான் பொறுப்பா பாப்பான். மைனி கிட்டயும் சொல்லிட்டேன். அவனுக்கு கொடுக்கறத கொடுத்துருங்க. அவன் ரொம்ப தேடுதான். சரியா நீ வீட்டுக்கு வா. சரிங்கப்பா. பாரு தம்பி அலெக்ஸுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அப்ப நீ அவளை கூட்டிட்டு அந்த பையன் வந்துருதியா? பிள்ளைங்களையும் அவளையும் கூட்டிட்டு போயிருங்க. நான் முடிஞ்சா வரேன்ப்பா. வந்துருயா. பிள்ளைங்கள பாத்துக்கோங்கப்பா.
அவன் என்கிட்ட தான் இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கிறேன். அவன் ஜீப் வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் தான் நிக்காம போலுக்கு. நீயும் அவன் கவினும் போய் கூப்பிட்டு வந்துருங்க. அவன் வரண்டான்னு சொல்லுதான். இல்ல நீ போய் கூட்டிட்டு வா, சரியா இருக்கும். சரிங்கப்பா. டேய் கவின், நான் வேணா போட்டாப்பா. வேண்டாம் வேண்டாம், அவன் கவினும் இவனும் போயிட்டோம். இல்ல கவின். அப்பா, நீயும் சாரனும் கிங்ஸன் பஸ் ஸ்டாண்ட் தான் நிக்காம போலுக்கு. போய் கூட்டிட்டு வந்துருங்க. நாங்க இங்க இருந்து பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறோம். தென்காசி பக்கம் தான் போறோம். நீங்க பின்னாடி பிக்கப் பண்ணி வந்துருங்க. சரிங்கப்பா. அவன் சொல்லி பொண்ணு நான் தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லி, அவன் இசை எல்லாத்தையும் வண்டியில சொல்லி நான் வண்டியில கூட்டு போயிடுறேன். சரிங்கப்பா. அவன் ஜானி மொத்த எல்லாரையும் கூட்ட சொல்லிடு. நான் புள்ள மகாதேவன் நாங்களா ஒரு வண்டியில போயிடுறோம். அவன் முன்னாடி கூட்டு வந்ததேன்னு சொல்லிட்டான். அப்புறம் பெரிய என்ன அண்ணி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டான். மொத்தம் கிளம்புங்க. நீயும் சாரனும் போய் கிங்ஸனை கூட்டிட்டு அப்படியே வந்துருங்க. சரிங்கப்பா. சீக்கிரம் நேராது கிளம்புங்க. இவையாண்ட முறைச்சிட்டு நிக்கான். அலெக்சாண்டருக்கும் அவனுக்கும் சண்டை. எதுக்கு? ஒருத்தருக்கு மட்டும் பொண்ணு பார்த்திருக்கான், ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்கலையா. அதுக்கு அவனுக்கு இப்ப பொண்ணு தேவையில்லை. அப்பாட, இவன் குடும்ப வாழ்க்கைக்கு சரிபட்டு வர மாட்டான். இவனை நம்பி ஒரு புள்ள வாழ்க்கைக்கிறதுக்கு நான் விரும்பல. ஏன் வேண்டாம். சிரிச்சா கொல்லப்பட்ட போடா. சரிடா, புள்ளங்க நின்றுட்டு இருக்கான், போங்க. இல்ல சார், நான் அங்கதான் நின்றுகிட்டு இருக்கேன், வண்டி ஒண்ணு வரலையே. சரியில்ல, நான் இப்ப பெரிய சைட்டுக்கு அப்படியே போயிடுறேன். அவன் மாணிக்கத்தை அங்க அப்படி வர சொல்லிடு. இல்ல இல்ல, பெரியானே வேண்டாம், அவனை வீட்டுல இருக்க சொல்லி. உள்ள அழுத்து கிடந்தானுங்க, அந்த பயிலுக்கு அவனை விடவும் மாட்டானுங்க. தாத்தா தாத்தான்னுகிட்ட வேண்டாம், அவன் அங்க வீட்டுல இருக்க சொல்லு. இல்ல நான் போயிட்டேன்னு சொல்லு. சரி. அப்படி அபியனிக்கிட்ட கொஞ்சம் போனை கொடு. அபியனிக்கிட்ட போனை கொடுறா. அண்ணி, அவனை சின்ன 2 நாள் அழுதுட்டு இருந்தானுங்க. அண்ணன் வெளியில போக வேண்டாம், அவனுக்கு அழுது தாத்தா தாத்தான்னு அழுதுட்டு இருக்கானுங்க. இப்போ அண்ணன் வெளியில போனாலும் அழுது கிடப்பானுங்க. மேல அதுல இருக்குல்ல, அத கையில போட்டு விட்டுருங்க. சரி. இல்ல அந்த அதுல அங்கதான். சரி அண்ணி, அண்ணா அவனுக்கு கையில கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. சரி அண்ணி. சரிங்க அண்ணே, அப்புறம் அவளையும் பாத்துக்கிடுங்க. சரி சரி. இல்ல நான் இப்ப போனா நைட் ஆயிரம் வீட்டுக்கு வரதுக்கு. சரி. டேய் சாரனே, சீக்கிரம் வா, கிளம்பு வா. சரி, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. என்ன? டேய் சீக்கிரம் வா. ஒண்ணு இல்ல, சீக்கிரம் வா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல ஒரு அட்ரஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த சைட் நிறைய நிக்காங்க பாருங்க, அங்க கேளுங்க. இந்த பையில வேற எனக்கு அப்பா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அண்ணனை வேற வெளியில விட மாட்டேக்கானுங்க. பையில ஞாபகமாவே இருக்க. என்ன இந்த பையில ஞாபகமாவே இருக்கு. சரணே, கிளம்பி வந்துட்டியா? என்ன வீட்டுல இருந்து கிளம்பல? அந்த பையில கிட்ட கொஞ்சம் போனை கொடு. அதான் என் பையில கிட்ட கொஞ்சம் போனை கொடு. கொடு. சரி கொடு, வெயிட் பண்றேன். என்னடா ரசக்குட்டி? அப்பா வரணுமா? அப்பா வரணும் வீட்டுக்கு? வீட்டுக்கு வரணுமா? சரி, அப்பா வீட்டுக்கு வரேன். அப்பவா? நீ சின்னவன? பெரியவங்கிட்ட போன கொடு. தங்கக்குட்டி, அப்பா வீட்டுக்கு வரேன், சரியா? தூங்காம இருங்க, அப்பா இப்போ வந்துருவேன். தங்க புள்ளியில பார்க்க அப்பா ஓடி வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்துருவேன். அம்மா கிட்ட சொல்லுவீங்கன்னா, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லுங்க. அப்பா வந்துருவேன், அப்பா வந்துருவேன். அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். சரி தங்கப்புல, என் தங்கம். அப்பா கும்மா கொடுத்தாச்சு. ஓகேம்மா. அப்பா இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். டேய் சாரணே, நீ வர வேண்டாம், நான் வீட்டுக்கு வரேன். புள்ள நினைப்பா இருக்கு, அவன்கிட்ட கொஞ்சம் விளையாண்டுதான் நல்லா இருக்கும். இல்லடா, நான் வீட்டுக்கு வரேன். சரிடா, நான் வீட்டுக்கு வரேன். அப்பா உம்மா உம்மாவா கிளம்ப வேண்டியதான். அந்த சைடு நிறைய பேர் நிக்கிறாங்க, அங்க போய் கேளுங்க, எனக்கு தெரியாது. சொல்லிக்கிட்டே இருக்க, எனக்கு தெரியாதுங்க. யாருக்கிட்ட யார் மேல கை வைக்க?